நாங்கள் மேத்யூ 9ஆம் அதிகாரத்தை முடிச்சிட்டோம். மத்தேயு 10ஆம் அதிகாரத்துக்கு நான் போகிறோம். நான் ஒவ்வொரு முறையும் ரிப்பீட் பண்ண விரும்புகிறேன். இந்த புக்கில் நாங்கள் அடிக்கடி பார்க்குற ஒரு விஷயம், கல்ச்சர், பாரம்பரியங்கள், சம்பிரதாயங்கள், கலாச்சாரங்கள், இதெல்லாம் கிறிஸ்தவத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. கிறிஸ்தவம் தான் மேலானது என்றதை இயேசு கிறிஸ்து இந்த மத்தேயு புத்தகத்தில் ப்ரூவ் பண்ணுறார். அது மாத்திரமில்லை, இன்னொரு காரியத்தை நீங்கள் பரலா பார்ப்பீங்க. கர்த்தருடைய கிருபை, இரக்கம் சட்டத்தை பார்க்கலும், நீதி சட்டத்தை பார்க்கலும் மிக முக்கியமானதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் அந்த சாப்டர் 9க்கு வந்தீங்கன்னா, சாப்டர் 9 அதில் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொல்றார். சாப்டர் 9 verse 13. அது சரியான ஒரு இம்பார்ட்டன்டான வேர்ஸ். அது இம்பார்ட்டன்டான வேர்ஸ். அந்த வேர்ஸ் நம்ம வாசிக்கிறோம். சாப்டர் 9 verse 13. மேலும் அவர் நான் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்ற இறைவாக்கின் கருத்து என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்றார். ஸோ அதனுடைய அர்த்தம் போய் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்றார். அதனுடைய அர்த்தம் கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய அன்பு நீதி சட்டத்தை பார்க்கலும் பெரிதானது. அதெல்லாம் தேவன் இந்த இடத்துல அந்த வசனத்தை அவர் சொல்றார். ஸோ இந்த புக் ஃபுல்லாக நீங்கள் பார்க்குற ஒரு காரியம், தேவனுடைய நீதி சட்டத்தை விட தேவனுடைய இரக்கம், தேவனுடைய கிருபை மிகவும் அவசியமானது. அதுதான் அந்த இடத்துல நான் பார்க்கணும். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து நாங்கள் பார்க்குற ஒரு விஷயம், இயேசு கிறிஸ்து தெய்வம், அவரை வர்ஷிப் பண்ணியிருக்கிறாங்க. அவர் வந்து லோ எல்லாத்தையும் மாற்றி ப்ரீச் பண்ணியிருக்காரு. இப்படி சொல்லப்பட்டது, பட் இப்படி நான் மாத்திரன்னு எல்லாம் சொல்லியிருக்கிறேன். நான் அதை டீப்பாக போக விரும்பவில்லை. பட் நீங்கள் இந்த புத்தகத்தில் பார்க்குற ஒரு காரியம். அது மாத்திரமில்லை, இன்னொரு காரியத்தை நான் பார்க்க போகிறோம், ஜீசஸோட லைஃப் ஸ்டைல். அவர் எப்படி ஜனங்களோட அணுகினார், எப்படி ஊழியங்களை செய்தார், மிரக்கிளை என்ன நோக்கத்தோடு செய்தார், கர்த்தருடைய ஊழியத்தை எப்படியான பின்னோக்கத்தோடு அவர் செய்தார். இப்போ நாங்கள் பார்க்க போகிற சாப்டர் ஒரு வித்தியாசமான சாப்டர். இயேசு கிறிஸ்து சீஷர்களை அழைத்துட்டார். ஆனால் ஊழியத்துக்கு இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறார். ஸோ இவ்வளோ டீச்சிங்கும், நீங்கள் முதல் வாசித்த டீச்சிங்கும் ஒரு ப்ரிப்பரேஷன் மாதிரி, ஆயத்தம், ஊழியத்துக்கு ஒரு ஆயத்தம் போல ஒரு டீச்சிங். அதெல்லாம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு பேசிக்கான டீச்சிங். நாங்கள் நினைக்கிறோம் அது சரியான ஹார்ட். பட் இயேசு கிறிஸ்துவை பொறுத்த வரைக்கும் அது சரியான ஒரு 0, அதாவது 1, 2லேருந்து போகிற மாதிரி ஆக லோ லெவலில் இருக்கிற ஒரு டீச்சிங். அதை நாங்கள் பாஸ் பண்ணாதான் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுற சில கட்டளைகளுக்கு கீழ்ப்படைஞ்ச தேவனுக்கு நாங்கள் ஊழியம் செய்யலாம். ஓகே, சாப்டர் 10 verse 1, 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இதில் நாங்கள் பார்க்க போகிற இன்னொரு காரியம், ஜீசஸ் கிரைஸ்ட். இது இந்த சாப்டர் சாராம்சம். ஊழியம் நாங்கள் எப்படி செய்கிறது, ஒரு தலைவன் எப்படி இருக்கும். நாங்கள் பார்த்தோம் பழைய ஏற்பாடில் மோசே ஒரு தலைவன், அவன் எப்படி ஜனங்களை லீட் பண்ணான். சாப்பாடு இல்லைன்னு ப்ரே பண்ணான், சாப்பாடு வந்து வானத்திலிருந்து கர்த்தர் மன்னாவை அனுப்பினார். அவங்களுக்கு வியாதி வந்த உடனே ப்ரே பண்ணான், பிரச்சனைகள் வந்த கஷ்டம் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பூலோக ரீதியான குறைபாடுகள் அவங்களுக்கு இருக்கேக்கல மோசே ப்ரே பண்ணினான். பட் எந்த ஒரு இடத்துல நீங்கள் பார்க்க மாட்டீங்க அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவிக்குள்ள இருக்கிற கோபம், வைராக்கியம், அது கழுவப்படணும் கம்ப்ளீட். அதாவது கழுவப்பட்டது, மன்னிக்கப்பட்டது, பட் கம்ப்ளீட்டாக அவங்களோட இதயத்திலிருந்து போக இல்லை. ஆனால் மெயின் ஃபோக்கஸ் பழைய பாடல மோசஸ் இந்த லீடர்ஷிப்பு கீழே இஸ்ரேல் ஜனங்கள் அந்த லேண்டை பொசஸ் பண்ணுவாங்க. அதான் மெயின் நோக்கம். அந்த கானான் தேசம், வாக்கு கொடுக்கப்பட்ட தேசம் இஸ்ரேலால் கைப்பற்றப்படவும். ஸோ பூலோக அரசு, பரலோக அரசு, அதைத்தான் நாங்கள் வித்தியாசத்தை பார்க்க போகிறோம். ஸோ சில வேர்ட்ஸ் எல்லாம் ஜீசஸ் கிரைஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் இந்த சாப்டரில். இயேசு தமது 12 சீடர்களையும் தம்மிடத்தில் அழைப்பித்து
தீய ஆவிகளை விரட்டவும் எல்லா விதமான நோய்களையும் வியாதிகளையும் சுகப்படுத்தவும் அதிகாரம் கொடுத்தார். பிசாசை விரட்டினதா மோசே டைம்ல நான் வாசிக்கல. அந்த அதிகாரம் கொடுக்கப்படலை அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படையில. பட் மோசஸ் ஒரு ஆளுக்கு தான் அதிகாரம் கொடுக்கப்பட்டது, தேவனிடத்துல டைரக்டா ஜபிக்கிறதுக்கு. மிச்சம் ஒருவருக்கும் அந்த அதிகாரம் கொடுக்கப்படையில. பட் கிரேட் ஷிஃப்ட், பெரிய ஒரு மாற்றத்தை நாங்கள் சாப்டர் 10ல பார்க்கணும். மத்தியில உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் அந்த authority-யை கொடுத்திருக்கிறார், அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பின்னுக்கு நாங்கள் மத்திய 28ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், வானத்திலும் பூமியிலும் இருக்கிற சகல அதிகாரங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டது. நான் அந்த அதிகாரத்தை உங்களுக்கு தாரன், நீங்கள் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று சொல்றார். ஸோ அந்த வித்தியாசத்தை நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ தீய ஆவிகளை விரட்டுறதுக்கு அவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எல்லா விதமான நோய்களையும் வியாதிகளையும் சுகப்படுத்த அதிகாரம் கொடுத்தார். அந்த நாட்களில் நோய் வந்தா மோசே தான் ஜபிக்கணும், வேற ஒருத்தரும் ஜபிக்கலாம். அதெல்லாம் நான் சொல்ல, அந்த நியூ கவர்னன்ட் ஓல்ட் கவர்னன்ட் சரியான இம்பார்ட்டன்ட். பழைய உடன்படிக்கையின் படி என்ன பிரச்சனை வந்தால் மோசேட்டு எல்லாரும் ஓடணும். ஸோ மோசே வயா மோசஸ் கூடாதான் அவங்க தேவனை அணுகலாம். டைரக்டா ஒரு தரம் ப்ரே பண்ணி ஹீல் பண்ணணும் இல்லை. அங்க தீர்க்கதரிசிகளை கத்தர் வச்சு அந்த தீர்க்கதரிசிகளுக்கு ஸ்பெஷல் பவரை கத்தர் கொடுத்திருந்தார். பட் இங்க பார்க்கிறோம், கத்தர் உங்களுக்கு எனக்கும் எந்த ஒரு போதவரு கூடாகோ எந்த ஒரு மனுஷனுக்கு கூட நான் போக வேண்டிய அவசியம் இல்லை. நேரடியா உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நோயுள்ளவன மேல கையை வச்சு நீங்க ப்ரே பண்ண அந்த நோய் சுகமாகும். மற்றாக்கிட்ட சொல்லி ஜபிக்கிறது பிழை இல்லை. பட் கத்தரங்களுக்கு அதிகாரத்தை தந்திருக்கேங்க நாங்களே மெட்டாக்கள் போனோம். ஓகே, ரட்சிக்கப்படாத ஆக்கள் என்றா பரவாயில்ல. பட் தேவனுடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டு ஞானசானம் பெற்றாக்களுக்கு கத்தர் கொடுக்கிற அதிகாரம். ஸோ நீங்கள் நோய்களையும் வியாதிகளையும் சுகப்படுத்தும் அவர் அதிகாரம் கொடுத்தார். authority. authority வேற, பவர் வேற. authorityன்றது அது எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, அந்த பேரை மென்ஷன் பண்ணின உடனே அந்த பேருக்கு அவங்க பயப்படுவாங்க. ஏன் போலீஸ் அதிகாரிகளுக்கு எல்லாரும் பயம்? நான் பார்த்துக்கணும், நல்ல வீக்கான மெல்லிசான போலீஸ் எல்லாம் இருப்பாங்க. பட் அவங்கள்ட்ட அதிகாரம் இருக்கு, authority இருக்கிறதுனால ஜனங்கள் பயப்படுறாங்க. எந்த நிமிஷமும் அவங்க உங்களை அரெஸ்ட் பண்ணலாம் சட்டவிரோதமா நீங்க நடந்தா. ஸோ அது அதிகாரம், பவர். ஸோ பவர் அண்ட் authority-யை ஜீசஸ் கிரைஸ்ட் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். வல்லமை அது பரிசுத்த ஆவியானவரால எங்களுக்கு வர்ற வல்லமை. authority இயேசு கிறிஸ்து கொடுக்கிற authority. அந்த 12 அப்போஸ்தலர்களும் பெயர்களும் ஆவன. ஸோ இந்த இடத்துல டீட்டெயில்ஸாக போட்டிருக்கு என்ன பேர் உண்டு. முதலாவது பேதுரு, இதுல முதலாவது பேதுரு என்று போட்டிருந்தாலும் முதலாவது ரசிக்கப்பட்டவன் அந்திரேயா தான் பேதுரு ரசிக்கப்பட்டவன். பட் ஓடர்ல போட்டிருக்கு. மேபி பேதுரு வயசுக்கு மூத்தாளா இருக்கலாம். பேதுரு என அழைக்கப்பட்ட சீமோன், அவனுடைய சகோதரன் அந்திரேயா, செபதேயுவின் மகன் யாக்கோபு, அவனுடைய சகோதரன் யோவான், பிலிப்பு, பாத்தலமேயு, தோமா, வரி அறவடுவனான மத்தேயு. எனக்கு இந்த எழுதுற ஸ்டைல் எனக்கு பிடிச்சு கொண்டது, மத்தேயு எழுதுற ஸ்டைல். மற்ற எல்லாரும் பற்றி மென்ஷன் பண்ணிட்டு தன்னை மென்ஷன் பண்றார், வரி அறவடுவனான மத்தேயு. ஸோ தான் செய்த பாவத்தை ரிஃப்ளெக்ட் பண்றாரு. இல்லை, நான் எப்படிப்பட்ட ஆளா இருந்தேன் என்றதை இந்த இடத்துல அவர் பிரதிபலிக்கிறார். இதை எழுதினது மத்தேயு. ஸோ வரி அறவடுவனான மத்தேயு, அல்பேயுவின் மகன் யாக்கோபு. ஸோ யாக்கோபு 2 தரம் பேருது. ததை என்னும் மறுபெயருள்ள லெபேயு, தீவிரவாதியான சீமோன், இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ் கரியோத்து ஆகியோரே. ரைட், இன்க்ளூடிங் யூதாஸ் கரியோத்துக்கும் அவர் அந்த பவரை கொடுத்திருக்கிறார். சுகப்படுத்துறது, வியாதிகளை சுகப்படுத்துறது, பிசாசுகளை விரட்டுறது. இதுல இருந்து நான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தேன். ஈவன் கர்த்தர் எங்களுக்கு இப்படியான ஒரு அதிகாரத்தை கொடுத்தாலும் நாங்கள் பின்வாங்கிறதுக்கு வாய்ப்புண்டு. இது ஒரு சிம்பிள் லெசன். யூதாஸ் கரியத்துக்கும் கர்த்தர் அந்த அதிகாரத்தை கொடுத்தார். கிளியரா இருக்கு. 12 சீஷர்களை கூப்பிட்டா அவன் 12 சீஷர்ல ஒரு ஆள். ஈவந்தோ உங்களுக்கு அதிகாரம் கிடைச்சும் பிசாசுகளை நாங்கள் துரத்தி இருந்தாலும் நோய்களை நாங்கள் குணமாக்கி இருந்தாலும் பின்னுக்கு நாங்கள் பின்வாங்கிறதுக்கு வாய்ப்புண்டு. நல்ல ஒரு எக்ஸாம்பிள் யூதாஸ் கரியோத். இது சில பேக்ரவுண்ட், சில பேர்ட்ட பேக்ரவுண்ட் இதில் இருக்குது. பைபிளை விட நிறைய ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்குது. பட் நான் ஹிஸ்ட்ரிக்கு டூ மச் நான் டீட்டெயில்ஸாக போக விரும்பவில்லை. நல்ல சில நேரங்களில் போகிறது. பட் சில நேரங்களில் பைபிளுக்கு நாங்கள் ஸ்டிக் பண்ணி இருக்கிறது நல்ல. சில இதில் சில பேக்ரவுண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் ஏண்டா இந்த மத்தியில் இல்லை,
முழு சுவிசேஷத்தில். இதை கவனித்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஃபேமிலி ஆக்களை ஜீசஸ் கிரைஸ்ட் சூஸ் பண்ணியிருக்கிறார். இது நான் சிம்பிளாக நான் கற்றுட்டேருந்து லேர்ன் பண்ண லெசன். இதில் பேதுருவும் அந்திரேயாவும் பிரதர்ஸ், ஓன் பிரதர்ஸ். ஐ மீன் நாங்கள் இன்றைக்கு சர்ச்சில் வர எல்லாரும் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்ன்னு அழைக்கிறோம். பட் ஓன் பிரதர்ஸ். நான் நினைக்கிறேன் கத்தர் ஏதோ ஒரு ரீசன் வச்சிருக்கிறார். மோசே அழைக்கல, கத்தர் ஆரோனையும் அழைச்சார். ஓன் பிரதர், ஓன் பிளட். இங்கே நாங்கள் பார்க்குறோம் கத்தர் பேதுருவை அழைக்கல, அந்திரேயாவை அழைச்சிருக்கிறார். அது மாத்திரமில்லை, நீங்கள் சொல்லாமல் அது ஒரு கோஇன்சிடென்ஸ், ஆக்சிடென்டாக கத்தர் கூப்பிட்டார். பட் தென் யோவானையும் யாக்கோபையும் கத்தர் அழைக்கிறார். தே பிரதர்ஸ், ரெண்டு பேரும் ஓன் பிளட் பிரதர்ஸ், பிளட் ரிலேட்டட், பிளட் ரீதியா, ரத்த ரீதியா அவங்க சகோதரங்க. கத்தர் ஒரு காரியத்தை எங்களுக்கு எம்பசைஸ் பண்ண விரும்புகிறார். ஊழியம் செய்யறது நாங்கள் சகோதர அன்பினால ஊழியம் செய்யணும் என்ற ஒரு லெசனை எங்களுக்கு காண்பிக்கிறோம். இது புதிய ஏற்பாடு மாத்திரம் இல்லை, பழைய ஏற்பாடுல இருந்தும் நான் பார்க்கணும். நான் இதுக்கு மோசே, ஆரோன். ஸோ கத்தர் இந்த இடத்துல தெரிஞ்சு கொண்ட மனிதர்களை பார்த்தீங்கன்னா சகோதரர்கள், அவங்களுக்குள்ள இருந்த சகோதரர்கள். ஓகே, மற்றாக்கள் மற்ற ஒருத்தரும் சகோதரர்கள் இல்லை, பட் 2 ஃபேமிலியிலேருந்து 2 சகோதரர்கள் எடுத்திருக்காரு. ரைட். அவங்களோட தொழில் என்ன? மீன் பிடிக்கிற வேலை. பேதுருண்ட வேலை மீன் பிடிக்கிறது, அந்திரேயாண்ட வேலை மீன் பிடிக்கிறது, யாக்கோபு மீன் பிடிக்கிறது, யோவான் மீன் பிடிக்கிறது. பிலிப்பை பற்றி கிளியராக எங்களுக்கு இல்லை. பத்லோமியை தான் நாத்தான்வேல். நீங்கள் யோவான் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற நாத்தான்வேல் பத்லோமி. ஸோ பத்லோமி கபடமற்ற ஒரு உத்தம இஸ்ரவேல் என்று இயேசுவால் கூறப்பட்ட ஒரு மனுஷன். தோமா உங்களுக்கு தெரியும், நெடுகமே சந்தேகப்படுற ஒரு மனுஷன். ஸோ இன்னொரு லெசன் நான் கற்றுக்கொண்டேன் பாருங்க, கத்தர் வீக்கான ஆட்களையும் சூஸ் பண்ணியிருக்கிறார். அவருக்கு தெரியும் தோமா அப்படிப்பட்ட ஒரு ஆள், வீக்கான ஒரு ஆள். பட் ஏதோ ஒரு குவாலிட்டியாக அவன்லாம் கண்டிருக்கிறார் கத்தர். அவன் எங்கே போனாலும் அவன் வாயினால் வார வார்த்தை எல்லாம் ஒரு அவிசுவாசமான வார்த்தை. லாசர் எழுப்ப போய்க்க சொன்னான், ஓகே நாங்கள் எல்லாம் போவோம், அவரோட போய் சாவம்னு சொன்னான். அப்புறம் இயேசுக்கு உயிர்த்தெழுந்த அப்புறம் அவன் 2-3 மீட்டிங்கில் இல்லை, ஜீசஸ் கிரைஸ்ட் வரைக்கல. அப்போ சொல்கிறான், நான் நம்ப மாட்டேன், அப்படியே விழாவில் விரலை போட்டு பார்த்தால் வழியே நான் கடைசி வரைக்கும் நம்ப மாட்டேன்னு சொன்னான். சரி, 2-3 இடங்கள்ல அவன் வேர்ட்ஸ் வந்து நெகட்டிவ், ஜீசஸை பிலீவ் பண்ணாத ஒரு ஆள். அப்படியான ஒரு ஆள் இயேசுக்கு சென்ற சீஷன். பிற்காலத்தில் இந்தியாவில் போய் சுவிசேஷத்தை பரப்பின ஒரு மனுஷன் தோமா. வரி அறுவடையான மெத்தையை மக்களால் வெறுக்கப்பட்டு வரி அறுவடைனா இஸ்ரேல் ஜனங்களுக்கு பிடிக்காது. அவங்க வேர்ஸ் இனி இல்லையன்னு கேவலமாக தானே அவங்கள ட்ரீட் பண்ணுறது. அப்படியான ஒரு மனுஷனை கத்தர் சூஸ் பண்ணார். மெத்தையை, ததேயு, இன்னொரு மெட்ட யாக்கோபு, லெபேயு, தீவிரவாதியான சீமோன். ஒரு எந்த நேரம் ஒரு தீவிரவாதி, ஒரு எந்த நேரம் சண்டை பிடிக்கிற ஒரு மைண்ட்ல இருக்கிற ஒரு மனுஷன். அவனை இயேசு கிறிஸ்து 12 சீஷன் தெரிந்து கொண்டேன். ஏன் பேதுருவை நான் பார்க்கணும், பேதுரு முட்கோவக்காரன். நீங்கள் எங்க பார்த்தாலும் பேதுருக்கு டக்குன்னு கோவம் வரும், திடீர்னு கோவம் வரும். பேதுருக்கு ஒரு வார்த்தை சொன்னா சரி எக்ஸைட்டட் ஆகிற ஒரு ஆள், என்னத்துக்கும் பின்னுக்கு யோசிக்காம எக்ஸைட். நான் ஏன் இதில் சொல்றேன்டா, இவங்களுக்குள்ளே இருக்கிற பலவீனங்களை நான் கவனிக்க. நான் நினைக்க கூட அதெல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கும், நாங்கள் ஊழியம் செய்யறோம் எல்லாம் 100% பெர்ஃபெக்டா இருக்கும். அந்திரியா பார்க்கணும். அந்திரியா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றான், 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு போசி. அந்திரேன்ற ஸ்டேட்மெண்ட் ஒரு பேட் ஸ்டேட்மெண்ட். இவ்வளவு ஜனங்களுக்கும் எப்படி போஷிக்கிறது, எப்படி சாப்பாடு கொடுக்கறது கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டான். அவங்க அப்படி கதைக்க கூடாது இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள். பட் தென் சீமோனை பார்க்குறோம், தீவிரவாதி. அப்புறம் கடைசியை நாங்கள் பார்க்குறோம் 12வது அப்போஸ்தலன் வந்து யூதாஸ், காட்டி கொடுக்கப்பட்ட இயேசுவை காட்டி கொடுக்குற ஒரு மனுஷன். இயேசு கிறிஸ்துக்கு ஏற்கனவே தெரியும் யூதாஸ் காட்டி கொடுக்க போறான். ஐ மீன் சிவருக்குள்ளால அவருக்கு வேர்ட்ஸ் எல்லாம் போகுது. டக்ஸை பற்றி கதை கேட்கல, சிவருக்குள்ளால அடுத்த சிவர்ல இருந்து ஜீசஸ் கிரைஸ்டுக்கு அந்த வேர்ட்ஸ் எல்லாம் காதுக்குள்ள போகுதுண்டா. யூதாஸ் தன்னை காட்டி கொடுக்க போறான்னு அவருக்கு எப்போது தெரியும். அவர் வந்து இட்டர்னல் கோட் ஜீசஸ். பட் எங்களுக்கு ஒரு லெசன் அவர் காண்பிக்க விரும்புகிறார். இவ்வளவு பேரை சூஸ் பண்ணார், இவ்வளவு பேர்ல இன்னும் வீக்னஸ் இருந்தது, ஏதோ ஒரு வீக்னஸ். என்னுடைய அர்த்தம், நான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தேன், எல்லாம் பெர்ஃபெக்டாக நாங்கள் ஊழியம் செய்ய போறோம்டா, ஊழியம் செய்யல, இம்பாசிபிள். ஜீசஸ் கிவ் அப் பண்ணியிருப்பேன். ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒரு ஆள் தான் பெர்ஃபெக்டான ஒரு ஆள். இயேசு கிறிஸ்து 100% பெர்ஃபெக்ட். அவரோட வேர்ட்ல புள்ள பிடிக்கல, அவருக்குள்ள எந்த வீக்னஸும் இல்லை. 100% கர்த்தருடைய ஊழியத்தை அவர் பரிசுத்தத்தோடு செய்த ஒரு மனுஷன். ஓகே,
ஸோ ஊழியத்துக்கு ஆக்கள் அழைக்கல கர்த்தர் தெரிந்து கொண்ட விதம். பட் அவங்களுக்குள்ள ஒரு ஜெலஸை கர்த்தர் கண்டார். ஜெலஸ், வைராக்கியம், தேவனுக்காக செய்யணும். இயேசு கிறிஸ்து அழைச்சு எனக்கு பின்னால வாங்க அழைச்ச உடனே தங்களுடைய செக்குலர் ஜாப், தாங்கள் அன்றாடம் செய்து கொண்டு இந்த வேலையில ட்ராப் பண்ணிட்டு பின்னால வந்தாக்க. ஸோ வேர்ஸ் 5க்கு நாங்கள் வாரம். இயேசு இந்த 12 பேரையும் அனுப்பும்போது அறிவுறுத்தல்களை சொல்லி அனுப்பினார். ஸோ சரியான இம்பார்ட்டன்ட் மினிஸ்ட்ரி செய்யல இன்ஸ்ட்ரக்ஷன் தொடர்ந்து போய்கொண்டிருக்கணும். கிறிஸ்தவ ஊழியத்தில் அறிவுறுத்தல் சரியான அவசியம். என்ன ஜீசஸ் கொடுத்துருக்கார். ஜீசஸ் நீங்க எங்க பார்த்தீங்கன்னாலும் சீஷர்ல கூப்பிட்டு கொமாண்ட் பண்ணுவார், இதை செய்யுங்க அதை செய்யுங்க எல்லாத்தையும். எந்த நேரம் அறிவுறுத்தல் கொடுத்து கொண்டிருப்பார். ஏன்னா நாங்கள் மனுஷர் சில வேளையில கைடன்ஸ் இல்லாமல் நாங்கள் போற ஆக்கள். ஸோ ஊழியத்தில் சரியான இம்பார்ட்டன்ட், லீடர்ஷிப்ல சரியான இம்பார்ட்டன்ட், மற்றாக்களை கைட் பண்றது. ஸோ அறிவுறுத்தல் அவர் கொடுத்தார். அவர் என்ன சொன்னார்ன்ற கீழே டீட்டெயில்ஸா இருக்குது. நீங்கள் யூதர் அல்லாதவர்கள் மத்தியில் போக வேண்டாம். இது சில வேளை வாசிக்கங்களுக்கு கஷ்டமா இருக்கும். இயேசுக்கு இரக்கம் இல்லாதவன். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஏன்னு. நீங்கள் யூதர் அல்லாதவர்கள் மத்தியில் போக வேண்டாம், சமாரியர்களின் எந்த பட்டணத்துக்குள்ளும் செல்ல வேண்டாம். நான் யோசிக்கிறேன், சமாரியல இயேசுக்கு வெறுக்கிறாரோ உண்டு. இஸ்ரேலின் வழி தவறி போன செம்மறியாடுகளிடத்துக்கே போங்கள். ஓகே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல ஊழியம் செய்த டைம் 3.5 years. இயேசு கிறிஸ்துனுடைய மினிஸ்ட்ரி, அவருடைய நோக்கம் இஸ்ரேல் ஜனங்களை டைவர்ட் பண்றது. இதுதான் மிஷன். அவருடைய விஷன் இஸ்ரேல்ல மாத்திரம் தான். அதெல்லாம் நீங்க பைபிளை வாசிக்கீங்க. இயேசு கிறிஸ்து இஸ்ரேலை தவிர வேறு இடத்துல அவர் ஊழியம் செய்யல. ஒன்லி இன் இஸ்ரேல மாத்திரம்தான் ஒரு சில. என்ன ரீசன்டா அவர் மெத்தாக்களை வெறுக்கிறாரு இல்லை. அவருக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க், அவருக்கு கொடுக்கப்பட்ட மிஷன் இஸ்ரேலுக்குள்ள தான். ஸோ இதுல இருந்து நான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தேன். நிறைய பேர் அநாதை இல்லம் நடத்தணும், தான தர்மம் செய்யணும். அது செய்யற நல்ல அநாதை இல்லம் நடத்துறது நல்லது, மற்றாக்களுக்கு உதவி செய்யறது நல்லது. பெரிய ஓஃபனேஜ், பெரிய அநாதைங்களை எடுத்து பொறுப்பெடுத்து பெரிய அநேக பிள்ளைகளை அதில் கூப்பிட்டு வச்சு நடத்துறது தவறு இல்லை. பட் ஹார்ட் இருக்கா, அதான் விஷனா, அதான் கர்த்தர் கொடுத்த அழைப்பா. ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படி ஒன்றும் செய்யல. நீங்க நினைக்கிறீங்களா இயேசு கிறிஸ்துக்கு இரக்கம் இல்லையாண்டு? எத்தனை அநாத பிள்ளைகள் இஸ்ரேல்ல இருந்திருக்கு. முதலாவது தெரிஞ்சு கொள்ளணும் ஒரு ஊழியத்தில் என்ன நோக்கம், என்னுடைய அழைப்பு என்ன, சரியான இம்போர்ட், கோலிங் சரியான இம்போர்ட். ஸோ ஜீசஸ் கிரைஸ்ட் அங்க ரோமில் போய் கொஞ்ச நாள் ஊழியம். பவுலுக்கு அப்படியான ஊழியம், பவுலுக்கு கொடுத்த ஊழியம் வேறு இடங்களில் போய் கப்பலில் போய் ஊழியம் செய்யறோம். இப்போ ஜீசஸுக்கு அந்த மினிஸ்ட்ரி கொடுக்கப்படையில. ஸோ மினிஸ்ட்ரின்றது நாங்கள் நிற்கக்கூடாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான மினிஸ்ட்ரி. எல்லாரும் சபை நடத்த இயலாது, எல்லாரும் ப்ரீச் பண்ண இயலாது, எல்லாரும் மிஷனரி ஊழியம் செய்ய இயலாது. எக்ஸாக்ட்லி எங்களோட உடம்புல ஒவ்வொரு அங்கங்களும் வித்தியாசமான தொழில்களை செய்யறது போல ஊழியத்திலையும் கர்த்தர் வித்தியாசமான விதமாக பயன்படுத்துறார். ஸோ ஜீசஸ் மிஷன் விஷன் எல்லாம் ஃபோக்கஸ்ட் ஆன் இஸ்ரேல் ஜனங்கள். ஸோ 3 குரூப்பை நான் இதுல டிவைட் பண்ணினேன். ஒன்று இஸ்ரேல்ல இருக்கிற ஜனங்கள். ஓகே, இஸ்ரேலில் இருக்கிற ஜனங்களை விட நாங்கள் மற்ற குரூப்பை பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள். அது இயேசு கிறிஸ்து சொல்றார், வெளியிடத்துக்கு நீங்க போக வேண்டாம் அங்க இருக்கண்டா. ஓகே, நீங்கள் யூதர் அல்லாதவர்கள், அதாவது இஸ்ரேலை தவிர தேவனை அறியாத ஜனங்கள், அது தேவனை ஏற்றுக்கொள்ளாத மக்கள். 2வது குரூப் சமாரியர்கள். அவருடைய அர்த்தம் கிறிஸ்டியானிட்டியை வெறுக்கிறவர்கள். ஸோ சத்தியத்தை அறியாதவர்கள் இருக்கிறார்கள் இந்த உலகத்தில், சத்தியத்துக்கு எதிராக செயல்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். சமாரியர்கள் யூதர்களை சரியா எதிர்த்தவங்க, அவங்களுக்கு பிடிக்காது. 3வது குரூப் கன்ஃபியூஸ்டான குரூப். அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் தான் ஒரு தளம்பனான நிலைமையில அவங்களுக்கு இருந்தது. கர்த்தர் என்னண்டு, கர்த்தரண்டா யார், அவர் என்ன செய்யறார். மெசேஜ் பைபிளை வாசிக்கணும், அது கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, இப்போ நான் வாசி வாசம். ஜீசஸ் அண்ட் இஸ் 12 harvest hand, அதாவது 12 அப்போஸ்தலர்கள் out with this change. Jesus சொன்னார், don't begin by traveling to some far off place to convert unbelievers.
கணக்க தூரம் நீங்கள் போக வேண்டாம். ஏன்னா நீங்கள் கொடுக்கப்பட்ட டைம் சரியான ஷோர்ட். நீங்கள் அங்கே இங்கே போனீங்கன்னா டைம் வேஸ்ட் ஆயிடும். ஏன்னா எனக்கு 3.5 years தான் கொடுக்கப்பட்டது. பின்னுக்கு வரவங்களாம் அந்த ஊழியத்தை செய்வாங்க. அண்ட் டோன்ட் ட்ரை டு பி dramatic by tackling some public enemies. தெரியுமா, சில டெக்னிக்கை நாங்கள் போட்டு பப்ளிக்கான ஆக்களை ஜேசுக்கு தெரியாத ஆக்களை நாங்கள் ரசிக்கப்படுறோம். ஸோ ஜேசு கிரைஸ்டில் அப்படிலாம் செய்வேன். கோ டு த லாஸ்ட். இந்த வசனத்தை கவனிங்க. கன்ஃபியூஸ்ட் பீப்புள் ரைட் ஹியர் நெய்பர்ஹுட். ஸோ சத்தியம் முதலாவது போக வேண்டியது கன்ஃபியூஸ்டான ஆக்களுக்கு. இந்த இஸ்ரேல் ஜனங்கள் குழப்பத்தில் இருந்தாங்க. இந்த வசனம் நான் நினைக்கிறேன் தற்காலத்தில் மிகவும் பொருத்தமான ஒரு வசனம். சத்தியம் முதலாவது தேவை, அறகுறையா சத்தியத்தை அறிஞ்சாங்க. அதான் ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்ல வர. நீங்க அவங்கள விடுங்க. ஏன்னா ட்ரபிள் மேக்கர்ஸ் இவங்கள் தான். சத்தியத்தை தெரியாதவன் ஓகே, சத்தியத்தை எதிர்க்கிறவன் ஓகே. ஏன்னா 2 பேருக்கும் தெரியாத சத்தியம். பட் சத்தியத்தை அறகுறையா தெரிஞ்சவன் குழப்பிக் கொண்டிருக்கான். ஸோ கோ டு தெம் இமீடியட்லி. அதான் ஜீசஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இப்போ நான் அதை வாட்சினா உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். ஸோ யூதர் அல்லாத இடத்தில் போக வேண்டாம்னா அதனுடைய அர்த்தம் அவர் வெறுக்கிறார் இல்லை. சமாரியர்களின் எந்த பட்டணத்துக்குள்ளும் செல்ல வேண்டாம் என்று சொல்றார். ஸோ சமாரியால் அவர் வெறுக்கையில் உங்களுக்கு தெரியும் 2-3 தடவை சமாரியாவுக்கு விசிட் பண்ணியிருக்கிறார். சமாரியால் நிறைய ஜனங்கள் ரசிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இஸ்ரேலிடத்தில் வழி தவறி போன செம்மறியால் இடத்திலே போங்கள். அதாவது இஸ்ரேல் ஜனங்களிடத்துல போய் அவங்கள மாத்துங்கன்னு ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்றார். போய்களை இப்போ என்ன சொல்றது? நீங்கள் போகும்போது இப்போ என்னத்தை சொல்றேன்? நிறைய பேருக்கு குழப்பம். ஊழியத்தில் என்னத்தை சொல்றது? ஜீசஸ் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்க. கணக்கு எல்லாம் சொல்லல. நீங்க போய் அப்படி சொல்லுங்க இப்படி சொல்லுங்க. கணக்க வசனங்கள் பைபிளில் வசனங்கள் எடுத்து ஒரு வேர்டு அவர் சொன்னார். பரலோக அரசு சமீபித்திருக்கிறது. கிங்டம் ஆஃப் காட் இஸ் நியர். இந்த பரலோக அரசுன்ற வேர்டை நீங்கள் வேறு எந்த ஒரு சுவிசேஷத்திலும் பார்க்க மாட்டீங்க மத்தேயுவை தவிர. முதல் தரம் இந்த வேர்ட் வந்தது மத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில். ஓகே, மத்தேயு 3:2 அவர் மனம் திரும்புங்கள், பரலோக அரசு சமீபத்துள்ளது என்றார். யோவான் சாணகம், சாரி. ஸோ முதல் சொன்னது யோவான் சாணகம், கிங்டம் ஆஃப் காட். கடைசியா இந்த வசனம் பாவிக்கப்பட்ட இடம் மத்தேயு 25ஆம் அதிகாரம், மத்தேயு சாப்டர் 25 verse 1. இதான் கடைசியா பரலோக அரசு என்ற வேர்ட் பாவிக்கப்பட்ட இடம். அந்த நாளில் பரலோக அரசு 10 கன்னிகைகள் விளக்குகளை எடுத்துக்கொண்டு மணமகனை சந்திக்க போவதற்கு ஒப்பாயிருக்கிறது. கிட்டத்தட்ட 32 தரம் மத்தேயு புத்தகத்தில் இந்த பரலோக அரசுன்ற வேர்ட் வருது. வேறு ஒரு புத்தகத்திலையும் வரையில. ஸோ 32 தரம் மத்தேயில வருதுண்டா ஒன்லி 28 அதிகாரம் தான் மத்தேயில இருக்கு. அதோட அர்த்தம் கொஞ்சம் நாங்கள் யோசிச்சு பார்ப்போம். ஜீசஸ் கிரைஸ்ட் 32 தரம் யூஸ் பண்ணிங்கன்னா அது சரியான இம்பார்ட்டன்டான ஒரு வேர்ட், முக்கியமான ஒரு வேர்ட். அதெல்லாம் நான் அடிக்கடி பாவிச்சுக்க. ஸோ 28 அதிகாரத்தில் 32 தரம் பாவிச்சுக்க. அதோட அர்த்தம் ஒரு அதிகாரத்தில் more than twice வந்திருக்கு. 2 அதிகாரத்தில் 2 தரம் வந்திருக்கு. ஸோ இயேசு கிறிஸ்துடைய அப்ப இதுல இருந்து நாங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரோம். இயேசு கிறிஸ்துடைய காஸ்பல் என்ன? இயேசு கிறிஸ்து 12 சிஷ்யர்கள் கவனிங்க, இம்பார்ட்டன்டான ஊழியக்காரங்க இவங்க. டைரக்டா ஜீசஸால அழைக்கப்பட்ட ஊழியக்காரர்கள். ஃபர்ஸ்ட் டைம் ஜீசஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். அதை அவர் யூஸ் பண்ற வேர்ட் பரலோக அரசு. ஸோ காஸ்பல் வந்து கிங்டம் ஆஃப் காட். அதை நீங்கள் அப்படி அழைக்கலாம். இன்னொரு பேர் காஸ்பலுக்கு. நீங்கள் போகும்போது பரலோக அரசு சமீபித்திருக்கிறது என்ற செய்தியை பிரசங்க. ஏனென்றா மோசே லீட் பண்ணல, அவங்கள பூலோக அரசுல லீட் பண்றான். அந்த வேர்ட் நாங்கள் பழைய பாடல பார்க்கிறோம். பூலோக அரசு, கிங்டம் ஆஃப் எர்த். உலகத்தில் அவங்களுக்கு என்ன தேவை? உலகத்துல லேண்ட் தேவையா இருந்தது, சுகம் தேவையா இருந்தது, காசு தேவையா இருந்தது, எல்லாத்தையும் கொடுத்தார். பட் அந்த மாற்றம் மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் வருது. இனிமேல் எங்களுடைய கண், உங்களுடைய ஊழியம், உங்களுடைய பிரசங்கங்கள், எனிதிங், உங்களுடைய தான தர்மங்கள், மற்றவர்களுக்கு உதவி செய்யறது எல்லாமே பரலோக அரசு நோக்கித்தான் இருக்கணும். கிங்டம் ஆஃப் காட் என்ற செய்தியை பிரசங்கியுங்கள். இதுக்குள்ள எல்லாம் அடங்கும். புதிய பாடு சத்தியங்கள் எல்லாம் அடங்கும்.
நோயிற்றோரை குணமாக்குங்கள், இறந்தவர்களை எழுப்புங்கள், குஷ்ட வியாதி உள்ளோரை சுகப்படுத்துங்கள், பேய்களை விரட்டுங்கள். இலவசமாய் நீங்கள் பெற்றீர்கள், இலவசமாய் நீங்கள் கொடுங்கள். சரியான இம்பார்ட்டன்ட். ஜீசஸ் கிரைஸ்ட் சொன்ன வேர்ட், freely you receive, freely you give. Touch the untouchables, Message Bible இருக்கு. Kick out the demons. You have been treated generously, so live generously. நாங்கள் ஜெனரஸ்லியா ட்ரீட் பண்ணப்பட்டோம். எங்களை கர்த்தர் மதிச்சு, எங்களை அழைச்சி, எங்களை கழுவி, எங்களை ரசித்தார். அதே மாதிரி மெட்டாக்களை ட்ரீட் பண்ணுங்கோ அப்படி ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த இடத்துல சொல்றோம். ஸோ ஊழியம்ன்றது ஃப்ரீயாக செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஒரு பிரசங்கத்தை ஒரு ஆள் பிரசங்க சொல்லலாம், நான் பிரசங்கம் செய்துட்டேன், ஸோ எனக்கு காசு தாங்கன்னு சொல்லலாம். ஒரு வேர்ஷிப் ஒரு ஆள் செய்துட்டு சொல்லலாம், நான் வேர்ஷிப் செய்தேன், ஸோ எனக்கு பே பண்ணுங்கன்னு சொல்லலாம். ஒரு ஆள் ட்ரம்மையோ மியூசிக்கையோ வாட்ச் போட்டு சொல்லிடலாம், நான் இந்த சர்ச்சில் வந்து 2 hours ட்ரம் மியூசிக் வாட்ச்னா ஸோ எனக்கு பே பண்ணணும். ஏன்னா நாங்கள் இலவசமாய் ரட்சிப்பு பெற்றிருக்கிறோம், இலவசமான சுவிசேஷம் எங்களுக்கு கிடைச்சது, ஸோ ஃப்ரீயாக கொடுக்கணும். ஸோ ஒரு சபை, எந்த ஒரு சபை சத்தியத்தை இலவசமாய், நிறைய பேர் சிடியில் அடித்து விற்கிறாங்க, பட் எந்த ஒரு சபை சத்தியத்தை இலவசமாக ஃப்ரீயாக மற்றவர்களுக்கு கொடுக்குதோ, தங்களுடைய சில சர்ச்சஸ் தங்களுடைய காசை ஸ்பெண்ட் பண்ணி மற்றவர்களுக்கு சத்தியத்தை அனுப்பணும்னு விரும்புகிறாங்க. அதான் உண்மையான ஊழியம். ஏன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் சொன்ன ஊழியம் அதான். ஜீசஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன? நீங்கள் ப்ரீச் பண்ணணும் கிங்டம் ஆஃப் காட், பரலோக அரசை குறித்து பிரசங்கிக்கிற சர்ச் தான் கர்த்தரால் உருவாக்கப்பட்ட சர்ச். இலவசமாய் ஊழியத்தை செய்கிற சர்ச் தான் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு சர்ச், அழைக்கப்பட்ட ஒரு சர்ச். இது ஊழியத்தை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள். ஊழியக்காரன் எப்படி இருக்கும்? 10ஆம் வசனம், பிரயாணத்துக்கு பையையோ, கவனிங்க சரியான போடுனது, பிரயாணத்துக்கு பையையோ மேலதிகமான உடையோ செருப்புகளையோ ஊன்றுகோள்களையோ கொண்டு போக வேண்டாம். ஏனெனில் ஒரு வேலையாளுக்கு தேவையானதை அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டும். மெசேஜ் பைபிள் இருக்குது. உங்களுக்கு தேவையானது ஸ்ட்ரென்த். உங்களுக்கு என்ன தேவைண்டா, உடல்ல பலம் தேவை. மெட்டாக்களை போய் உங்களோட வாயால சாத்தியத்தை சொல்றது. அதுக்கு சாப்பாடு உங்களுக்கு கேரண்டீட். உங்களுக்கு சாப்பாடு கத்த தருவேன். அதை தவிர மிச்சோண்டும் உங்களுக்கு இம்பார்ட்டன் இல்லை. ஆனால் இன்றைக்கு காலம் மாறிட்டு பாருங்க. நாங்கள் மிச்சம் எல்லாத்துக்கும் ப்ரையாரிட்டி கொடுக்குறோம். பட் ஜீசஸ் கிரைஸ்ட் வேர்ட், அவர் சொல்ற பணப்பைய கொண்டு போகணும்ன்றார், எக்ஸ்ட்ரா உடுப்பு கொண்டு போகணும்ன்றார், செருப்புகளை கொண்டு போகணும்ன்றார், ஊன்றுகோலையை கொண்டு போக வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு என்ன தேவைன்றதை கர்த்தர் அறிஞ்சிருக்கிற உங்களை அனுப்பி ஊழியத்தில். ஸோ ஒரு ஊழியக்காரன் தலைமுறைண்டா, பனிக்காரன்டா, ஐயோ எனக்கு ஒரு ஹெல்ப்பும் வரையில, இப்படி நான் கஷ்டப்படுறேன், எனக்கு என்ன செய்யறேன்னு தெரியாதுன்னு சொன்னார்டா, மேபி அவர் அழைக்கப்படாத ஒரு ஆளாக இருக்கலாம். பட் கர்த்தர் அழைச்சால் நிச்சயமாகவே அவர் போஷிப்பார். ஸோ ஊழியம்ன்றது ஆக்கட்ட காசை வாங்கி எங்களோட வீடுகளை கட்டுறது. ஸோ இந்த வசனத்துக்கும் இன்றைக்கு நடக்கிற ஊழியங்களும் சரியான கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். பாருங்க, நாங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்க்கக்கூடாதுன்னு இதில் இருக்குது. அதாவது கர்த்தருக்காண்டி டெடிகேட், தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க ஒரு மனுஷன் 100%. மற்றவங்கள காசில் வாழக்கூடாது, கர்த்தரவனை போசிக்கணும். இன்னொரு காரியம் பாருங்க, 11ஆம் வசனம், எந்த ஒரு பட்டணத்துக்குள்ளே கிராமத்துக்குள்ளே நீங்கள் செல்லும் போது அங்கே தகுதியான ஒருவனை தேடி, கண்டாக்களோட எல்லாம் போய் இருக்க வேணாமல் இருக்கு. நீங்கள் மினிஸ்ட்ரி செய்கிற, நீங்கள் ஊழியம் செய்கிற, நீங்கள் ஒரு மனுஷனை பாருங்க, ஒரு கண்ணியமான உண்மையில் ஒரு மனுஷன் வீட்டை போய் இருங்க என்ற, அவனுடைய வீட்டில் போய் நீங்க தங்குங்க. ஸோ வீட்டை தங்குற பிள்ளை இல்லை, வீட்டை அவங்க சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்றது பிள்ளை இல்லை. அதை ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்றார். நீங்கள் அவ்விடத்தை விட்டு புறப்படும் வரை அங்கேயே தங்குங்கள். வீட்டுக்கு வீடு செல்லாங்க, அந்த வீட்டுக்குள் செல்லும் போது உங்கள் வாழ்த்துக்களை அறிவிங்கள். வேற ஒரு விஷயத்துல வீட்டுக்கு வீடு போவாங்க, எல்லா இடம் அந்த வீடு இந்த வீடுன்னு போய் எல்லா இடமும் போய் நீங்க தங்காதீங்க, அது அழகில்லை. ஓகே, அந்த வீட்டுக்காரரை வாழ்த்துங்க, வீட்டுக்குள் போய்க்கல அந்த வீட்டை வாழ்த்துங்கன்னா அதனுடைய அர்த்தம் உங்கள் வாழ்த்துக்களை அறிவியுங்கள் அவங்களுக்கு. அந்த வீடு என்ன, அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறார்கள்
தகுதியுடையதா இருந்தால் உங்கள் சமாதானம் அதன் மேல் தங்கட்டும், இல்லையாகில் உங்கள் சமாதானம் உங்களிடத்தில் திரும்பி வரட்டும். எவனாவது உங்களை வரவைக்காட்டி போட சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாடி என்ன செய்யறது? எவனாவது உங்களை வரவைக்காமலோ உங்கள் வார்த்தைகளை செவிக்கூடாமலோ இருந்தால் நீங்கள் அந்த வீட்டையோ பட்டணத்தையோ விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் உள்ள புழுதியை உதறிவிடுங்கள். இதுலேருந்து நான் ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டேன். சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாத ஆக்கள்கிட்ட இருந்து காணிக்க நீங்கள் வாங்கக்கூடாது, அவங்கள்ட்ட எந்த உதவியும் பெறக்கூடாது. ஏன்னா ஜீசஸ் கிளியரா சொல்றார், உண்ட செருப்புல உள்ள மண்ணை உதறிட்டு பாண்டாதுன்னா நத்திங் டு டூ வித் தம். உனக்கு இந்த அவங்கள நீ ஹேட் பண்ண இல்லை, பட் அவங்களுக்கு உனக்கும் நீ சொல்லிட்டாங்க, ரிஃப்யூஸ் பண்ணிட்டாங்க, நீ டிபெண்ட் பண்ணாத அவங்கள்ட்ட. யார்கிட்ட போய் தங்கி இருக்க சொல்றார்? உங்களை யார் ஏற்றுக்கொள்றாங்களோ, உங்களை யார் வர வைக்கிறாங்களோ, உங்களோட சுவிசேஷத்தை அங்கேயே இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட விட்ட போய் இருங்கன்னு சொல்றார். சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்க உள்ள கால்கள் இருக்கிற புழுதியை நீங்கள் உதறி விடுங்கள். ஏண்டா ஜட்மெண்ட் கொடுக்கறது கத்தர். பழைய ஏற்பாடுல கத்தருடைய சத்தியத்தை கத்தருடைய அறிவுறுத்தலை மீறுறவன் உடனடியா சாவான். பட் புதிய ஏற்பாடு ஜேசு கிறிஸ்துல அதை விடுங்க, கத்தர் அதை கடைசியில பார்த்துக்கொள்ளட்டும். நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், நியாய தீர்ப்பு நாளில் அந்த பட்டணத்துக்கு நடக்க போகுது சோதோம் குமாரா பட்டணங்களுக்கு நடக்க போவதை பார்க்கலும் கடினமா இருக்கு. ஸோ ஊழியம் என்றது, சத்தியத்தை சொல்றது எங்களுடைய கடமை, அதான் ஊழியம். பட் ரிஃப்யூஸ் பண்றது அது அவங்கள பொறுத்து. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல எல்லாருமே சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளணும். ஆனால் நாங்கள் இதில் ஒன்றை கவனிச்சேன், சிவியரான பைபிளே இனியிலேருந்து சிவியரான பனிஷ்மெண்ட் யாருக்கு கிடைக்குமெண்டா சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாத ஆக்கள். சோதம் குமாரா போல ஒரு கேவலமான பட்டணத்தை நான் பைபிள் ஒரு இடம் வாசிக்கல. சோதம் குமாரா இனியிலேண்டு நீங்கள் இன்றைக்கு பார்க்குற எல்லா பாவத்தையும் 10 times மல்டிப்ளை பண்ணா அப்படிப்பட்ட ஒரு பாவமான ஒரு இடம் தான் சோதம் குமாரா இருந்தது. பட் கவனிங்க, ஜீசஸ் என்ன சொல்றாரு, திருப்பி நான் வாசிக்கணும். நான் உங்களுக்கு உண்மை சொல்கிறேன், நியாய தீர்ப்பு நாளில் அந்த பட்டணத்துக்கு நடக்க போகுது. எந்த பட்டணத்துக்கு யார் ரிஜெக்ட் பண்றாங்களோ சோதோம் குமாரா பட்டணத்துக்கு நடக்க போவதை பார்க்கிலும் கடினமா இருக்கு. என்ன பாவம் செய்தாங்க இவங்க? ஒரு பாவமே செய்யல. மேபி இவங்க பொய் சொல்லாதவங்க, களவெடுக்காதவங்க, மற்றவங்கள காசை பறிக்காதவங்க, ஏழைகளுக்கு தான தர்மம் செய்தவங்க, இவ்வளவு செய்து அவங்களை என்ன செய்தவங்க? காஸ்பலை ரிஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. தேவனுடைய சத்தியத்தை ரிஃப்யூஸ் பண்ணால கத்திரவங்களை நரகத்துக்கு தள்ள போறாரு. இது நடக்கும் கடைசி நாட்கள். இது ஜீசஸ் வேர்ட், எங்களோட வேர்ட் இல்லை. ஸோ நான் உங்களை வெளியே அனுப்புகிறேன், நீங்கள் ஓநாய்கள் மத்தியில் செம்மறியாடுகளைப் போல் இருங்கள். ஆகையால் பாம்புகளைப் போல் புத்தி கூர்மை உள்ளவர்களாயும் புறாவை போல் கபடு அற்றவர்களாயும் இருங்கள். ஏன்னா அந்த காலத்தில் சீஷர்கள் ஊழியம் செய்த இடம். இந்த காலத்தில் நீங்கள் போய் வெளியில் ப்ரீச் பண்ணி, இவன் நிறைய பேர் இந்த சாந்திரன் எல்லாம் ப்ரீச் பண்ணுறான், பெருசாக எதிர்ப்பு வரல. மேபி சில வாய்க்கில் முறுமுறுப்பாங்க, பட் பெருசாக ஒரு தடவை கல்லறிய போகிறது இல்லை. அந்த காலத்தில் சீஷர்கள் போன ஏரியாக்கள் சரியான ஆபத்தான இடங்கள், சில இடங்கள்ல கேர்ஃபுல்லாக இருக்கும். அப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்றார், இங்கே சில இடங்களில் போய் கொஞ்சம் ஞானமாக பேசுங்க, உங்களுடைய வார்த்தைகளை கவனிங்க, சில இடங்களில் போகாதுங்க, சில தேவையில்லாத இடங்களில் போகாதுங்க, அன்னெசரி தேவையில்லாத ப்ராப்ளங்கள் உங்களுக்கு வரும். அதெல்லாம் ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்றார், பாம்பை போல கொஞ்சம் புத்தி கூர்மையா இருங்க. ஆனா சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ற மக்கள் மத்தியில அட்வான்டேஜ் எடுக்காங்க. கவடமற்ற புறாவை போல நீங்கள் வாழுங்க, அவங்கள நீங்கள் அட்வான்டேஜ் எடுத்து அவங்கள நீங்கள் கொள்ளையாட வேண்டாம். அதான் ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்றார். மனிதரை குறித்து விழிப்பாருங்கள், அவர்கள் உங்களை தங்கள் அதால நான் பாருங்க, நான் முதல் சொன்ன காரியத்தை ஏன் சொன்னேன்டா, அவங்க பிடிச்சு கொண்டு போய் உங்களை சங்கங்களில் ஒப்புவிப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க, கவனமாக இருங்க. உங்களை சவுக்கால் அடிப்பார்கள். என் நிமித்தமாக ஆளுநர்களும் அரசர்களும் முன்பாக நீங்கள் கொண்டு போகப்படுவீர்கள். அவளுக்கும் பிற இனத்தர்களுக்கும் முன்பாக நீங்கள் எனக்காக சாட்சியாயிருப்பீர்கள். அவர்கள் உங்களை கைது செய்யும் போது என்ன சொல்வது, எப்படி சொல்வது என கவலை கொள்ள வேண்டாம். இந்த வேர்டை இன்றைக்கு ப்ரீச் பண்றாங்க, யூஸ் பண்றாங்க. இது பைபிளில் சொல்லியிருக்கு, பிரசங்கம் செய்யறதுக்கு ஆயத்தப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் அந்த டைம் உங்களுக்கு ஹோலி ஸ்பிரிட் அந்த வார்த்தையை தருவார். ஸோ நீங்கள் புல்பீட்டில் நின்னீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வார்த்தையை தருவார். அப்படி நின்று கனவேர் ஜனங்களை நித்திரையாகிற சிச்சுவேஷன்ல இருக்கு. ஏன்னா அந்த வசனம் பிள்ளையா வழங்கப்பட்டது.
இந்த வசனம் கர்த்தர் சொன்ன இடம் சாட்சி கூண்டுல நீ கேட்கல. ஸோ சீஷர்கள் அந்த காலத்தில் சாட்சி கூண்டுல கொண்டு போய் அவங்க நிறுத்தி இவர்கள் இயேசுவின் நாமத்தினால இவங்க சத்தியத்தை சொன்னாங்களா இல்லையான்னு அவங்க விசாரிக்கிறான். சாட்சி கூண்டு ஜட்ஜுக்கு முன்னால விட்னஸ் பாக்ஸில் இருக்க நீங்க என்ன மாதிரி கதைக்கணும்னு உங்களுக்கு தெரியாது, நீங்க கன்ஃபியூஸ் ஆகும், ஏன்னா சரியா கதைக்கணும் நீங்க. பட் ஜீசஸ் சொன்னார், நீ யோசிக்காங்க, அந்த டைம் உங்களுக்கு ஹோலி ஸ்பிரிட் என்ன வேர்டு உங்களுக்கு பேசணுமோ அதை தருவார். அப்படி அர்த்தம் ப்ரிப்பேர் பண்ணாமல் நீங்கள் பிரசங்கம் பண்ணலாம், பரிசுத்தாவின் உங்களுக்கு இந்த வசனத்தை தருவார் என்ற அர்த்தம் இல்லை. ஸோ இதை பிள்ளையாவளாயங்குள்ள வேணாம். எப்படி சொல்வது, கைது செய்யும்போது என்ன சொல்வது, எப்படி சொல்வது என கவலை கொள்ள வேண்டாம். அந்த நேரத்தில் என்ன சொல்ல வேண்டும் என்பது உங்களுக்கு கொடுக்கப்படும், பரத்திலிருந்து கொடுக்கப்படும். ஏனெனில் பேசுவது நீங்களாய் இருக்க மாட்டீர்கள், உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களுக்கு கூடாக பேசுவார். ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். சகோதரன் தன் சகோதரனை சாவுக்கு காட்டி கொடுப்பான், தகப்பன் தனது பிள்ளையை சாவுக்கு காட்டி கொடுப்பான். பிள்ளைகள் அவர்கள் பெற்றோருக்கு எதிராக கலகம் செய்து அவர்களை சாவுக்குட்படுத்துவார்கள். என் நிமித்தமாக எல்லா மனிதரும் உங்களை வெறுப்பார்கள். ஸோ ஒரு ஊழியத்துக்கு இன்னொரு சைன், நிறைய ஜனங்கள் அந்த ஊழியர்கால வெறுக்கிறாண்டா அந்த அர்த்தம் சரியா ப்ரீச் பண்றாங்க, சரியா ஊழியத்தை செய்யறாங்கன்னு அர்த்தம். அந்த கிறிஸ்டியன் குரூப், ஒரு கம்யூனிட்டியை, ஒரு கிறிஸ்டியன் குரூப்பை ஒரு கூடுதலான ஜனங்கள் வெறுக்குதுண்டா அப்படி அர்த்தம். மேபி அவங்க சரியா 100% சரியா ஜீசஸ் கிரைஸ்ட் சொன்ன மாதிரி ஊழியத்தை செய்கிற ஆக்களா இருக்கலாம். அதெல்லாம் ஜீசஸ் கிரைஸ்ட் சொன்னார், என் நிமித்தமாக எல்லா மனிதரும் உங்களை வெறுப்பார்கள், ஆனால் முடிவு வரை உறுதியாய் நிற்பவனோ ரட்சிக்கப்படுவார். ஸோ 2 ரட்சிப்பை நாங்கள் பார்க்குறோம். முதலாவது ஞானஸ்நானம் எடுத்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றது, அடுத்த ரட்சிப்பு இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய வருகையில் எடுப்படுறது. கவனிங்க, இது சரியான இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு இடத்தில் துன்புறுத்தப்படுகையில் இன்னொரு இடத்துக்கு தப்பியோடுங்கள். ஆனால் நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், மனுமகன் வருவதற்கு முன்னால் நீங்கள் இஸ்ரேல் பட்டணத்து முழுவதற்கும் அவ்வாறு தப்பியோடி முடிய மாட்டீர்கள். ஒரு இடத்துல பெர்சிக்யூட் பண்ணா முழங்காலேருந்து ஜெபிக்காதீங்கன்னு சொல்றாங்க. எனக்கு இந்த இடம் தேவை, கத்தர் எனக்கு இந்த இடத்துல ஜீசஸ் சிம்பிளா சொன்னார். அந்த இடத்துல உனக்கு எதிர்ப்பு வந்திருக்கா, ராணாவே அந்த இடத்துல இருந்து ஓடு. எக்ஸாக்ட்லி ஒரு பாம்பை விஷப்பாம்பை கண்டா நீ ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லல, அதில் 2 பாம்புக்கு ஜெபிச்சண்டு. ஒரு விஷப்பாம்பு உனக்கு தெரியுமா அதை கடிக்க போகுதுண்டு, ஓடு. ஆனால் அது பாம்புக்கு தெரியாது நீ கிறிஸ்டியன். ஆக்சிடென்டா கடிச்சா வேற விஷயம், பட் நீயா போய் காலை கொடுக்காதன்னு ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்ற. நான் இந்த மத்தேயில பார்த்த இன்னொரு காரணம், ஜீசஸ் கிரைஸ்ட் காமன் சென்ஸை யூஸ் பண்ண சொல்றாரு. பாருங்க, சாத்தான் வந்து அவரை சோதிக்கலாம், அவர் சொன்னார், நோ நான் பாய மாட்டேன், உப்பெரியலேருந்து ஸ்டேஸ் இருக்கு, ஸ்டேஸால நான் இறங்கி வாரேன்னு சொன்னேன். சில காமன் சென்ஸ்னா பாவிக்கணும் மூலியத்தில். ஐ மீன் கத்தருடைய ஆவியானவர்களுக்கு அப்படின்னா கத்தர் பிரெயின் இல்லாமங்களை படைச்சிருப்பார். எங்களோட பிரெயினை எடுத்துட்டு கத்தர் ஆவியானவரை ஃபுல்லாக எங்களோட மைண்டில் போட்டிருப்பார். கத்தர் எங்களுக்கு சில சுயாதீனத்தை கொடுத்துருக்கார். ஸோ இயேசு கிறிஸ்து சொல்றார், ஒரு இடத்துல பெர்சிக்யூட் பண்ணப்பட்டா மற்ற இடத்துல நீங்கள் ஓடுங்கள். ஸோ நெக்ஸ்ட் டைம் நாங்கள் மிச்ச காரியத்தை பார்ப்போம். ஸோ verse 23 நாங்கள் முடிப்போம். ஜெபிச்சு நாங்கள் அந்த இடத்த விட்டு காண சொல்லுவோம். கர்த்தாவே, இந்த நேரத்துக்காக உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே சாமி. உங்களுடைய கிருபையினால் எங்களை மூடிக்கலும் ஆண்டவரே சுவாமி. எங்களுக்கு என்ன தேவையோ ஆவிக்கிற ரீதியிலே அந்த தேவையில நீர் சந்தியும். அது மாத்திரமல்ல சுவாமி, நாங்கள் இந்த இடத்தை, இந்த நேரத்தை செலவழித்ததை கற்றுக்கொண்ட வார்த்தையில் நான் வீடுகளிலே சென்று ஆராய எங்களுக்கு அப்படியான ஒரு ஆர்வத்தையும் வாஞ்சி தரும்படியாய் எங்களை எல்லாரும் ஒப்புக் கொடுக்குறோம். உங்களுடைய கிருபைதாமே நாங்கள் திரும்பமாக சந்திக்கும் வரை எங்களோடு கூட நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.